Hi friends, welcome to tutorials.com. இப்போ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் ஃபைல் மெனு எப்படி யூஸ் பண்ண பார்ட் 3 பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மெனு ஓப்பன்லேருந்து நமக்கு இந்த பார்த்தீங்க அப்படின்னா சென்ட் வரைக்கும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த ப்ரெசன்டேஷனுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வியூ பண்ணி காட்டும். இது டோட்டலாக இதை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டும். இதோட ஃபைல் நேம் என்னது, அதே போல் இது எந்த மாதிரியான டாக்குமெண்ட்டு, இங்கே பாருங்கள் ஓப்பன் டாக்குமெண்ட் ப்ரெசன்டேஷன், அந்த ஃபைலுக்கான டைப்பு, எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணியிருக்கோம், இதுக்கான சைஸ் என்ன, அதே போல் என்றைக்கு நம்ம க்ரியேட் பண்ணோம், அதோட மாடிஃபிகேஷன் டைம், தென் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டோட்டல் எடிட்டிங் டைம், இதுக்காக பார்த்திங்க டோட்டலாக இது எவ்வளோ டைம் பார்த்திங்க அப்போ எடிட் பண்ணியிருக்காங்க, அந்த டைமிங் ஃபுல்லாகவே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வியூ பண்ணி காட்டும். அதே போல் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைட்டில்ஸ் வேணுங்க மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைட்டிலை பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். அதே போல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இங்கே ஜோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கீவேர்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வேணுங்கிற மாதிரி கீவேர்டு நம்ம கொடுத்துக்கலாம். கம்ப்யூட்டர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ண வேணுங்கிற மாதிரி கீவேர்டு ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்போ அதை கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த இதில் பார்த்திங்க அப்புறம் ஓகே அப்படின்னு கொடுத்தா நமக்கு என்ன ஆகுது, இதுக்கான ப்ராப்பர்ட்டி நமக்கு செட் ஆகிடும். இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு எப்போ கொடுத்தாலும் நமக்கு என்ன ஆகும், நம்ம கொடுத்த ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ ஒரு சில ப்ரெசன்டேஷன்ஸ் பார்த்திங்க அப்போ நம்ம க்ரியேட் பண்ணியிருப்போம். அப்போ நமக்கு அந்த ப்ரெசன்டேஷன் இப்போ மற்றவங்க வந்து எடுத்து பார்க்கும்போது அது எதுக்காக க்ரியேட் பண்ணியிருக்காங்க, யார் க்ரியேட் பண்ணாங்க, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்திங்க அப்போ நமக்கு தெரியாது. அப்போ நமக்கு அது ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரீட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் தெரியும். அது அதை பற்றி எதை பற்றின டாக்குமெண்ட் அதை பற்றி நமக்கு ஃபுல்லாக வியூ பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரிலாம் நமக்கு என்ன பண்ணலாம் அப்புறம் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து நமக்கு என்ன பண்ணலாம் செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். அப்போ நமக்கு ஹோல் ப்ரெசன்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா வியூ பண்ணி பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இது யார் க்ரியேட் பண்ண எந்த மாதிரி டாக்குமெண்ட் இது, அதே போல் பார்த்திங்க அப்படின்னா சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் யார் வந்துட்டு எதுக்காக அந்த சப்ஜெக்ட் இது க்ரியேட் பண்ணாங்க, இது கீவேர்டு என்ன, கமெண்ட் நமக்கு என்ன பண்ணலாம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மாதிரி லிஸ்ட் அவுட் நம்ம பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் இது எத்தனை டைம் பார்த்திங்க அப்படின்னா எடிட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வியூ பண்ணி காட்டும். இது பார்த்திங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர். இதை பொறுத்து நமக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம சிக்னேச்சர் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன். இதை பொறுத்து நமக்கு என்ன பண்ணல, ஏதாவது சர்டிஃபிகேட் நமக்கு வாங்கணும் அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கினா பொறுத்து அந்த ஆப்ஷன் நமக்கு எனேபிளாக இருக்கும். இந்த நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ண இந்த ஃபைல் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். க்ளோஸ் பண்ணி ப்ரெசன்டேஷன் நான் ஒன்று புதுசாக க்ரியேட் பண்ணும்பொழுது எனக்கு டெம்ப்ளேட் நமக்கு என்ன பண்ணும் அப்போ நமக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் நமக்கு இந்த ஆப்ஷன் நமக்கு இங்கே நமக்கு எம்டியாக பார்த்திங்க அப்படின்னா இருக்கும். இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு அந்த டிசைன்ஸ் நம்மளாக பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நமக்கு ஆல்ரெடி டிஃபால்ட் இருக்கிற டெம்ப்ளேட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுற ஃபைலில் பார்த்திங்க அப்படின்னா டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆர்கனைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ என்ன பண்ணுற ஆர்கனைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மை டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அதை போய்ட்டு டபுள் கிளிக் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், இல்லை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த மை டெம்ப்ளேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா க்ரியேட் பண்ணி சேவ் பண்ண டாக்குமெண்ட் நமக்கு இங்கே வியூ பண்ணி காட்டும். அதே பாருங்கள் ப்ரெசன்டேஷன் பேக்ரவுண்ட் நமக்கு டிஃபால்ட்டாக பார்த்திங்க அப்போ என்ன ப்ரெசன்ட் பேக்ரவுண்ட் இருக்கோ அது நமக்கு செட் ஆகும். இப்போ நான் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்போ ஓப்பன் பண்ண நமக்கு என்ன ஆகணும், டிஃபால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா எம்டியாக இல்லாமல் எனக்கு ஒரு டிஃபால்ட் பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள் ப்ளூ அண்ட் கிரே அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா செட் பண்ணிக்கிறேன். இதை கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கோ உங்களுக்கு எது பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக செட் ஆகணுமோ அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே பார்த்திங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷனில் பார்த்திங்க இங்கே இருக்குது இல்லைங்களா, செட் ஆஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் கொடுத்து செட் பண்ணிக்கணும். இதை செட் பண்ண என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் நியூவாக போய்ட்டு எப்போ எந்த ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்து க்ரியேட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும், நம்ம கொடுத்து பார்த்திங்க அப்புறம் டிஃபால்ட் டெம்ப்ளேட் நமக்கு செட் ஆகிக்கும். அகைன் பாருங்கள் இது எப்படி நம்ம பார்த்திங்க அப்போ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைல் மெனுவில் இங்கே டெம்ப்ளேட்னு இருக்குது இல்லைங்களா, இல்லை ஆர்கனைஸ் அப்படிங்கிறது நான் கொடுத்துட்டு பேக்குங்க ப்ரெசன்டேஷன் பேக்ரவுண்ட் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்டைல் வந்து பேக்ரவுண்ட் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இப்போ ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே நோட் புக் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இந்த கமெண்டில் பாருங்கள் ஜஸ்ட் இந்த ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு என்ன பண்ணலாம் இங்கே செட் ஆஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அந்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா செட் ஆகிடுங்க. கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணேன் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு எப்போ அந்த ப்ரெசன்டேஷனை க்ரியேட் பண்ணாலும் நமக்கு என்ன ஆகும், நம்ம கொடுத்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் நமக்கு செட் ஆகிருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி இது பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஃபால்ட் டெம்ப்ளேட் ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு வேணாம் அப்படின்னா கொடுத்து கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் கொடுத்துட்டு வேணுங்கிற மாதிரி ஃபார்மை கொடுத்து செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்தது கேன்சல் பண்ணுறேன்.
இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் டெம்ப்ளேட்டில் போய்க்கோங்க, ஆர்கனைஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே டெம்ப்ளேட்னு இருக்குது இல்லைங்களா, இதில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே டாக்குமெண்ட் சொல்லி கொடுத்துட்டு இந்த கமெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது கொடுத்து நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கமெண்டில் கொடுத்து சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே க்ளோஸ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், செட் ஆகிடும். இதுக்கு மேலே இங்கே ஃபைலில் போயிட்டு நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியூ ஓப்பன் பண்ண நமக்கு என்ன ஆகும், பழைய ஃபார்மேட் தான் பார்த்தீங்க அப்படிங்க டிஃபால்ட் ஃபார்மேட் தான் செட் ஆகும். அந்த டெம்ப்ளேட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே பண்ணி காட்டாது. இது பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் நமக்கு அது டிஃபால்ட் டெம்ப்ளேட் வச்சு நமக்கு ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நம்மளாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அந்த டெம்ப்ளேட் நம்ம கொடுத்து செட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதோ ஒரு ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் பாருங்கள், எனக்கு பேஜ் பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து செட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், நமக்கு இந்த ஃபார்மேட்டில் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பேஜுக்கான ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா செட் பண்ணிவிட்டு அதை ஒரு டிஃபால்ட் டெம்ப்ளேட்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ அப்போ நம்மளா பார்த்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்மேட் மில்ல ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் நான் செட் பண்ணிக்கிறேன், பேஜுக்கான இது பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குது இல்லையா, நான் பிட் மேப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பேஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதை கொடுத்து என்ன பண்ணிக்கோ, உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கொடுத்து அலைன்மெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. எஸ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், இது பார்த்திங்க அப்படின்னா டிஃபால்ட்டாக நமக்கு அந்த பேக்ரவுண்ட் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா செட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கிறேன், கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு இந்த பேக்ரவுண்ட் நமக்கு என்ன ஆகணும் அப்படின்னா எனக்கு டிஃபால்ட்டாக டெம்ப்ளேட்டாக நான் சேவ் பண்ணி வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஃபைலில் போயிட்டு டெம்ப்ளேட்னு இருக்கும், அதில் இருக்கிற டிஃபால்ட் டெம்ப்ளேட் தான் இருக்கும். நம்ம க்ரியேட் பண்ண டெம்ப்ளேட் நம்ம சேவ் பண்ணுறதுக்கு இங்கே சேவ் அப்படின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். டெம்ப்ளேட் நேம் நீங்கள் எந்த டெம்ப்ளேட்குள்ளே சேவ் பண்ண போகிறீங்க, நான் மை டெம்ப்ளேட்குள்ளேயே சேவ் பண்ணிக்கலாம், இல்லை டிஃபால்ட்டாக இது டிஃபால்ட் பேக்ரவுண்ட் நமக்கு இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மை டெம்ப்ளேட்டில் கூட கொடுத்துக்கிறேன், இங்கே ஜோஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு பாருங்கள், நமக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜோஸ் அப்படின்னு கொடுத்த நேம் அந்த டெம்ப்ளேட்டில் ஆட் ஆகிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டெம்ப்ளேட்டில் ஆர்கனைஸ் நான் சூஸ் பண்ணிவிட்டு மை டெம்ப்ளேட்குள்ள நமக்கு என்ன ஆகும், ஜோஸ்னு இருக்குது இல்லைங்களா, இதை செலக்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே செட் ஆஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டாக நான் கொடுத்து சேஞ்ச் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் எப்போ அந்த ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ப்ரெசன்டேஷனை கிளிக் பண்ணாலும் நம்ம என்ன டிஃபால்ட்டாக செட் பண்ணமோ அந்த டிஃபால்ட் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்போ நமக்கு நியூவாக எப்படி ஒரு டெம்ப்ளேட்டை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம், அதே போல் நமக்கு ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரிவியூன் வெப் ப்ரௌசர். இதை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் சேவ் பண்ண ஃபைல் நான் எடுத்துக்கிறேன், டெஸ்க்டாப் ஜோஸுங்கிற ஃபைல் நான் எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நான் ப்ரிவியூ நமக்கு வெப் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிவியூ பண்ண நமக்கு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன பண்ண ஸ்லைடை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ப்ரிவியூ இன் வெப் ப்ரௌசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே கண்டினியூஸ் இருக்குது இல்லைங்களா, இப்போ நமக்கு என்ன பண்ண கொடுத்துட்டு நமக்கு அடுத்தது பேஜ் நமக்கு என்ன பண்ணலாம் கொடுத்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரண்ட்டு பேக் கொடுத்தா நமக்கு வியூ பண்ணி பார்த்து லாஸ்ட் பேஜ் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், லாஸ்ட் பேஜ் போகும். அதே நமக்கு என்ன பண்ணலாம் போயிட்டு ஃபஸ்ட் பேஜ் கொடுத்தா ஃபஸ்ட் பேஜ் வந்துடும். இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒவ்வொரு இதை கொடுங்க நமக்கு ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம் ஸ்லைட்ஸை. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் மெனுவில் இந்த பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண இந்த ப்ரெசன்டேஷனை பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைல் மெனுவில் போயிட்டு இங்கே பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கணும். இதுக்கான ஷார்ட்கட் கீ Ctrl+P. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா Ctrl+P கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா ஃபைல் மெனுவில் போயிட்டு இங்கே பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், ஒரு விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும், பிரிண்ட்டுக்கான விண்டோ. இல்லை இப்போ ஜென்ரலாக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிரிண்டர் நேம் எந்த பிரிண்டர் அந்த பிரிண்டர் நேம் பார்த்தீங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து இந்த ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறேன். இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி பிரிண்டர் நீங்கள் பிரிண்ட் எடுக்கலாம் அதை சூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ண அடுத்து ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இதோட பேப்பர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே டிஃபால்ட் லெட்டர்னு இருக்குது, நமக்கு என்ன பண்ண A4 கொடுத்துக்கலாம். அது போர்ட்ரேட்டாக லேண்ட்ஸ்கேப்பாக மேக்ஸிமம் நமக்கு ப்ரெசன்டேஷன் அப்போ லேண்ட்ஸ்கேப்பில் தான் இருக்கும். அதை கொடுத்து ஓகே கொடுத்துக்கோம். அந்த பேஜ் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகாது எத்தனை ஸ்லைட் நமக்கு பிரிண்ட் ஆகணும். ஆல் ஸ்லைடு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், நம்ம கொடுத்த எல்லா ஸ்லைடுமே பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகும். இல்லை இன் கேஸ் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு 3 ஸ்லைடு எனக்கு வரணும். இப்போ எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா பாருங்கள், எனக்கு ஃபஸ்ட்டு கமா தென் தேர்டு கொடுக்குறோம். அப்போ நமக்கு என்ன ஆகும், அந்த ஃபஸ்ட் ஸ்லைடும் அதே போல் தேர்ட் ஸ்லைடு மட்டுமே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகி வரும். அதே நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன இங்கே செலக்ட் ஆகிருக்கோ அது மட்டுமே நமக்கு செலக்ட் ஆகும். இப்போ நம்ம பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்லைடு மட்டும் இருக்கும், அந்த ஃபஸ்ட் ஸ்லைடு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகி வரும். இப்போ நான் ஆல் ஸ்லைடு நான் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் காப்பீஸ் எத்தனை வேணுமோ அத்தனை காப்பி பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். டாக்குமெண்ட்டுக்கு எந்த மாதிரி டாக்குமெண்ட்டில் வரணும் அப்படின்னா எனக்கு ஸ்லைடை பேஸ் பண்ணி வரணும். இது கொடுத்து பிரிண்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிரிண்ட் ஆகி வந்துடும். இது பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்.
அந்த மாதிரி நம்ம பிரிண்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லைட் நேம் வேணால் ஸ்லைட் நேம் கொடுத்துக்கலாம், டேட் அண்ட் டைம், அதே போல் நமக்கு ஹைடன் பேஜஸ் பார்த்தீங்க அப்புறம் பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துக்கலாம். நமக்கு வேணுங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்புறம் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இங்கே பிரிண்ட் கொடுத்தா நமக்கு என்ன ஆகும், அந்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகி வந்துடும். இது பிரிண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து பிரிண்டர் செட்டிங் பார்த்திங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கொடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த ஸ்லைட்லேருந்து எக்ஸ்போர்ட் ஆகும் பொழுது இந்த மாதிரி ஷீட்டில் பிரிண்ட் ஆகணும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு பிரிண்டருக்கான செட்டிங் இங்கே கொடுத்துக்கலாம். பிரிண்டர் செட்டிங் நான் கொடுத்துட்டு அந்த பிரிண்டர் நேம் எந்த பிரிண்டரில் பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் எடுக்கலாமோ அந்த பிரிண்டர் நேம் பார்த்திங்க அப்படின்னா சூஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சில கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா 2-3 பிரிண்டர் வச்சுருப்பாங்க. அப்போ நமக்கு அப்போ பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ எந்த பிரிண்டர் நம்ம சேஞ்ச் பண்ணுறோமோ அந்த பிரிண்டர் நேம் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதே போல் ப்ராப்பர்ட்டியில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்மேட் நமக்கு ஒன்று, அது எந்த சைஸ் நம்ம சூஸ் ஓகே கொடுத்துட்டு நமக்கு என்ன ஆகும், அந்த பிரிண்டருக்கான செட்டிங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட் அப்படிங்கிறது. எக்ஸிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு இந்த டோட்டல் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா பர்டிகுலர் ஒரு ஃபைல் மட்டும் நம்ம க்ளோஸ் ஆகும். அதே இங்கே எக்ஸிட் கொடுத்தா நமக்கு என்ன டோட்டலாக நமக்கு இந்த ஓப்பன் ஆஃபீஸே பார்த்திங்க அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். இது எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸில் ஃபைல் மெனு எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த மாதிரி உங்களுக்கு அட்வான்ஸ் வீடியோஸ் வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.